எல்லாருக்கும் நம்மளோட லைஃப்பில் பெட்டர் வெர்ஷன் ஆஃப் அவர் செல்ஃப் ஆகணும்னு ரொம்ப ஆசைப்படுவோம். பட் நிறைய டைம் அதுக்கான நிறைய எஃபர்ட்ஸ் எல்லாம் போடுவோம். பட் ஒரு பீரியட் டைமுக்கு மேலே டிஸ்ட்ராக்டட் ஆகிட்டு நம்ம அது எல்லாத்தையுமே குவிட் பண்ணிடுவோம், ஸ்டாப் பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி விஷயம் எனக்கும் நடந்திருக்கு. என்னோட பெட்டர் செல்ஃபாக ஆகணும் நிறைய எஃபர்ட்ஸ் போட்டு அந்த ஒரு விஷயம் வந்து கொஞ்ச நாளைக்கு மேலே ட்ராப் டவுன் பண்ணிவிட்டு மறுபடியும் என்னோடய ஓல்டர் வெர்ஷனாக நான் மாறுறது. இந்த பீரியட் ஆஃப் டைமில் எனக்கு புரிஞ்ச விஷயம் என்னென்னா, நம்ம லைஃப்பை சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம எவ்ரிடே என்ன பண்ணுறோம், எந்த ஹேபிட்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்றது தான். ஸோ இந்த ஹேபிட்ஸ்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கும்போது நம்மளோட லைஃப்பில் நம்ம நினைக்கிற ஒரு சேஞ்சஸை வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்க இந்த 6 பவர்ஃபுல் ஹேபிட்ஸ் பார்த்திங்கன்னா என்னோடய லைஃப்பை வந்து ஸ்லோலி பெட்டராக எனக்கு சேஞ்ச் பண்ணுச்சு. அந்த விஷயம் என்ன எப்படி சேஞ்ச் பண்ணுச்சு, என்ன மாதிரி விஷயங்கள் நான் வந்து பெனிஃபிட் ஆனேன் அப்படின்றது இந்த வீடியோவோட எண்டில் பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ஹேபிட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுன்னு நான் நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரீட் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புக்ஸ். ஸோ புத்தகம் படிக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நல்ல ஹேபிட் தான். பட் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புக்ஸ் படிக்கிறது ஜஸ்ட்டு நாலேஜை கலெக்ட் பண்ணுறதுக்காக மட்டுமல்ல, அது நம்மளோட மைண்ட் செட், திங்கிங், நம்மளோட டெய்லி ஹேபிட்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ணும். இப்போ நம்மளோட லைஃப்பில் ஏதாச்சும் ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன்ஸ் இல்லை நமக்கு வந்து ஒரு கைடன்ஸ் தேவைப்படுதுனா கூட இந்த மாதிரி சில புக்ஸ் வந்து நமக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அண்ட் இந்த ஸ்பெசிஃபிக் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புக்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம படிக்கிறது மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் ஒரு பெனிஃபிட்ஸ் அப்படின்னா, நம்மளுடைய பாசிட்டிவான மைண்ட் செட்டை வந்து டெவலப் பண்ண ஹெல்ப் பண்ணும். நம்மளுடைய பெட்டர் ஹேபிட்ஸை வந்து பில்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்மளுடைய கான்ஃபிடென்ஸ் அண்ட் நம்மளுடைய செல்ஃப் டிசிப்ளின் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா ரீடிங் அப்படின்றது, புத்தகம் படிக்கிறதுன்றது ஒரு ஹேபிட் தான். அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை நீங்கள் புதுசாக பண்ணணும், புது ஐடியாஸ், புது விஷயங்கள் வந்து கற்றுக்கணுன்ற ஒரு இன்ஸ்பைரிங் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும். அண்ட் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சன் அவங்களோட லைஃப்பில் வந்து எப்படி ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறாங்க, சால்வ் பண்ணுறாங்க அப்படின்றதும் நம்மளால் கற்றுக்க முடியும். நம்மளோட பெட்டர் வெர்ஷன்ஸ் வந்து ஆகிறதுக்கு வந்து இந்த எப்பயுமே நமக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும். பட் நம்ம ஒரு விஷயம் வந்து நோட் பண்ணிக்க வேண்டி ரிமெம்பர் பண்ணுற விஷயம் என்னென்னா, இந்த புக்ஸை வந்து நம்ம ரீட் பண்ணுறதுனால மட்டும் நம்மளோட லைஃப் சேஞ்ச் ஆகாது. அதில் சொல்லியிருக்க சில விஷயங்களை நம்ம இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சீக்ரெட் அப்படின்ற புத்தகம் படிக்கும்போது நம்மளுடைய தாட்ஸ் எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ நம்மளுடைய தாட்ஸை லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணி நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு சிம்பிளாக ஏதாச்சும் ஒரு மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்றத இம்ப்ளிமெண்ட் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் பெரிய விஷயங்களை நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எல்லா புக்ஸ்லையுமே நமக்கு ஏதாச்சும் ஒரு லெசன்ஸ் வந்து கிடைக்கும். அதை நம்மளோட டைமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ப்ராக்டிஸிங் கிராட்டிடியூட். ஸோ நன்றியை சொல்லக்கூடிய இந்த பழக்கம் அப்படின்றது இட் இஸ் அ லைஃப் சேஞ்சிங் ஹேபிட்ஸ். அஃப்கோர்ஸ் அதை நம்ம எவ்ரிடே ஜேர்னலிங்காகவும் எழுதலாம், ஆர் ஜஸ்ட் ப்ரேயராகவும் நம்ம பண்ணலாம். பட் எழுதும்போது அது இன்னுமே நமக்கு ஒரு எஃபெக்டிவாக இருக்கணும். அண்ட் ஹேபிட்ஸ் அப்படின்னாவே நம்மளுடைய பார்ட் ஆஃப் ரொட்டீன், நம்மளுடைய எவ்ரிடே நம்ம பண்ணுற ஒரு நேச்சுரலான விஷயம் தான் நம்மளோட ஹேபிட். ஸோ கிராட்டிடியூட் அப்படின்றது அந்த மாதிரி ஒரு விஷயமா உங்களோட லைஃப்பில் மாற்றிக்கும் போதும் உங்களுடைய ஸ்ட்ரகிள் பீரியடில் பார்த்திங்கன்னா இந்த கிராட்டிடியூட் மைண்ட் செட் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். லைக் எல்லா சேலஞ்சுக்குள்ளுமே, எல்லா டிஃபிகல்ட்டிஸ்குள்ளுமே ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கும் அப்படின்றத நீங்கள் நோட்டீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த லைஃப் சேஞ்சிங் ஹேபிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். லிமிட்டிங் சோஷியல் மீடியா யூஸ். ஸோ சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறது தப்பு கிடையாது. பட் ரொம்ப மைண்ட்லெஸ்ஸாக ஸ்க்ரோல் பண்ணுறது, ஒரு நாளைக்கு நம்மளோட ஸ்க்ரீனிங் டைம் 10 ஹவர்ஸ் 12 ஹவர்ஸ்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸ்டெண்டாக நம்ம ஃபோன் யூஸ் பண்ணும்போது இது நம்மளுடைய மூட், ஃபோக்கஸ், கான்சன்ட்ரேஷன், ப்ரொடக்டிவிட்டி எல்லாமே ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும். ஸோ இதனால தான் நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் நம்ம சோஷியல் மீடியாவை கரெக்டாக எஃபெக்டிவாக நம்ம யூஸ் பண்ணணும். எப்படி இந்த சோஷியல் மீடியா யூஸ் வந்து நம்ம எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, டெய்லி ஸ்க்ரீன் டைம் லிமிட் வந்து செட் பண்ணுங்கள். செகண்ட், உங்களோட க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய அக்கௌண்ட்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். தேர்ட் ஒன், பர்பஸோடு யூஸ் பண்ணுங்கள். லேர்ன் பண்ணக்கூடிய விஷயங்கள் க்ரியேட் பண்ணுறது, மற்ற பீப்புள்ஸோட கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு லேர்னிங் பர்பஸ், ஸ்கில் வைஸ் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணணும். அண்ட் ஃபோர்த் ஒன், மார்னிங் எழுந்த உடனே அண்ட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த 1 hour நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் வீக்லி 1 day உங்களுடைய சோஷியல் மீடியா, கம்ப்ளீட் சோஷியல் மீடியாவிலேருந்து ஒரு டிடாக்ஸை நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணுறதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பண்ண உங்களுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா, கம்பேரிசன். நிறைய டைம் நம்ம சோஷியல் மீடியாவில் பார்த்து நம்ம நிறைய பீப்புள்ஸோடைய லைஃப் ஸ்டைலோடு நம்ம கம்பேர் பண்ணிப்போம். இதனால் நம்மளுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து ரொம்பவே குறையும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு
ரொம்ப ஃபோக்கஸ்டாக உங்களோட கோல்ஸ் மேலேயும் உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் மேலேயும் நீங்கள் இருப்பீங்க. அண்ட் உங்களுக்கு நிறைய டைம் கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் மற்ற விஷயங்கள் ரீட் பண்ணுறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, இல்லை உங்களுக்கு பிடிச்ச மற்ற ஹாபீஸ், இல்லை ஸ்கில் வைஸ் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிற இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து புதுசாக கற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு நிறைய டைம் கிடைக்கும். அண்ட் உங்களுடைய மென்டல் பீஸ், ப்ரொடக்டிவிட்டி வந்து பெட்டர் ஆகிறத நீங்கள் பார்ப்பீங்க. எவ்ரிடே பார்த்திங்கன்னா மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த ப்ராக்டிஸ் பண்ணுறது. மைண்ட்ஃபுல்னஸ்னால் ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் ஃபுல்லி அவேர்னஸோடு இருக்கிறது தான். அதாவது பாஸ்ட்டை பற்றி யோசிக்காமல், ஃப்யூச்சர் பற்றி நினச்சி ஃபீல் பண்ணாமல், இந்த மினிட்டில் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்களோ அந்த ஒரு விஷயத்த ஃபுல்லாக வந்து கான்ஷியஸாக பண்ணக்கூடியது தான் மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்றது. ஸோ இது எப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஏதாச்சும் ஒரு ஒர்க் அப்படின்றது நமக்கு இருக்கும். பட் அதை நம்ம மல்டி டாஸ்கிங்காக பண்ணாமல் ஒரு நேரத்தில் ஒரு விஷயத்த நம்ம ஃபோக்கஸ்டாக பண்ணணும். அண்ட் ஆல்சோ ஒவ்வொரு 1 ஹவருக்கும் ஒரு பிரேக், ஒரு 1 மினிட் ஆர் ஒரு 2 மினிட்ஸ் ஒரு பிரேக் அப்படின்றது நம்மளோட மைண்டுக்கும் நமக்கும் அந்த ரெஸ்ட் அண்ட் பிரேக்கை வந்து நம்ம கொடுத்துக்கணும். அண்ட் ஆல்சோ இப்போ ஃபோனும் கேட்டுட்டு டிவியும் பார்த்துட்டு சில பேர் சாப்பிடுவாங்க. ஸோ இது எப்படின்னா ஒரு மல்டி டாஸ்கிங் மாதிரி தான். ஒரே டைமில் 3 டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் விஷயங்களை நம்ம பண்ணுறது. பட் இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு நேரத்தில் ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் பண்ணுறது, அதை ஃபோக்கஸ் பண்ணுறது. சாப்பிட்றீங்கன்னா சாப்பாடு மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி சாப்பிட்றது. ஸோ இது எப்படின்னா நீங்கள் ஒரு மைண்ட்ஃபுல்னஸாக இருக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஆல்சோ நீங்கள் வாக் பண்ணுறது, அண்ட் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்க டைமில் வந்து டீப் ப்ரீத் பண்ணி நீங்கள் ரிலாக்ஸ் ஆகுறது. ஸோ இந்த மாதிரி பாஸ் பண்ணி நீங்கள் ஒரு நிமிஷம் நீங்கள் வந்து ஜஸ்ட் ப்ரீத் பண்ணுறது, ஒரு பிரேக் எடுக்கிறது, அண்டு அந்த மூமெண்ட்டில் என்ன பண்ணிகிட்ருக்கீங்களோ அது ஃபோக்கஸ்டாக பண்ணுறது தான் மைண்ட்ஃபுல்னஸ். ஸோ இது பண்ணுறது மூலமாக நீங்கள் ஓவர் திங்க் பண்ணுறது, ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு ரொம்ப ஒரி ஸ்டேட் பண்ணுறதுனால நீங்கள் அவாய்ட் பண்ண முடியும். 5th ஒன் பார்த்திங்கன்னா கிரியேட்டிங் சிஸ்டம் அண்ட் ட்ராக்கிங் யுவர் கோல்ஸ். ஸோ சிஸ்டம் அப்படின்னா என்னென்னா, நிறைய பேர் வந்து கோல் செட் பண்ணுவாங்க. பட் சில நாள்லேயே மோட்டிவேஷன்ஸாக இருக்கும், அப்புறம் ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. பட் ரீசன் என்னென்னா, மோட்டிவேஷன்ன்றது ஒரு டெம்பரவரி. அந்த மினிட்டை நம்ம ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்ஸ்பயர். பட் சிஸ்டம் அப்படின்றது பெர்மனண்ட். இப்போது சிஸ்டம் அப்படின்னா டெய்லி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த டிசைட் பண்ணிவிட்டு அந்த ஒரு விஷயத்த நம்ம எவ்ரிடே பண்ணுறது. மோட்டிவேஷன்ஸ் இருந்தாலும் சரி, இல்லாட்டினும் சரி, அந்த ஆக்ஷன்ஸை நம்ம எவ்ரிடே கண்டினியூ பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் இந்த வருஷம் 12 புத்தகம் வந்து படிக்கணும்னு ஒரு கோல் செட் பண்ணுறீங்க அப்படின்னா, அதுக்கான சிஸ்டம் என்ன? எவ்ரிடே ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு புக் அப்படின்றத வந்து நீங்கள் படிக்கணும். இதுதான் உங்களுடைய சிஸ்டம். நீங்கள் வந்து ஒரு ஃபிட் பர்சனாக இருக்கணுன்ற ஒரு கோல் செட் பண்ணீங்க அப்படின்னா, எவ்ரிடே ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும், ப்ளஸ் ஒரு நல்ல டயட்டை ஃபாலோ பண்ணணும். இதுதான் உங்களுடைய சிஸ்டம். ஸோ நீங்கள் இந்த சிஸ்டமை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாவே உங்களுடைய கோல்ஸை நீங்கள் ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம். ஸோ இந்த சிஸ்டமை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு தான் இந்த ட்ராக்கர்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த ட்ராக்கர் யூஸ் பண்ணும்போது நம்ம கன்சிஸ்டன்சி ரொம்ப கிளியராக தெரியும். நம்மளுடைய ப்ரொக்ரஷன்ஸும் நம்ம ஈஸியாக நோட்டீஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் மல்டிபிளான விஷயங்களை இந்த ட்ராக்கர்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரொக்ரஸை பார்க்கும்போது எந்த ஒரு விஷயத்த நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கீங்க, எந்த ஒரு விஷயத்த உங்களால் கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியல அப்படின்றத ஃபைண்ட் பண்ணி அந்த ஒரு விஷயத்த சரி பண்ணவும் முடியும். அண்ட் ஆல்சோ ஒரு விஷயத்த நீங்கள் ரொம்ப லாங் டேர்மாக கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணும்போது உங்கள் மேலே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸும், உங்கள் மேலே ஒரு செல்ஃப் ட்ரஸ்ட்டும் வந்து பில்ட் ஆகும். ஸோ ஓவராலாக இந்த ட்ராக்கர் சிஸ்டம் அண்ட் இந்த சிஸ்டம் பில்ட் பண்ணி இந்த ட்ராக்கர்ஸ் யூஸ் பண்ணுறது வந்து ஒரு லைஃப் சேஞ்சிங் ஹேபிட் ஃபார் மீ. அண்ட் எல்லோரும் பார்த்திங்கன்னா ஒரு 30 டேஸ் பிளான் வந்து ட்ராக்கர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. பட் எனக்கு என்னோடய ப்ரிஃபரன்ஸ் வந்து வீக்லி ட்ராக்கர்ஸ். வீக்லி வந்து இந்த வீக் நான் என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத மட்டும் நான் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ மண்டே டு சண்டே அந்த 1 வீக் மட்டும்தான் என்னுடைய மைண்டில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இருக்கிற விஷயத்த அந்த சண்டேவோட எண்டில் தான் நெக்ஸ்ட் வீக்கை பற்றி நான் நோட்டீஸ் பண்ணுவேன். ஸோ நம்ம ஷார்ட்டான ஒரு டைம் எடுத்துக்கிட்டு அந்த 1 வீக்கை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது இந்த 1 வீக்கு இந்த இவ்வளோ விஷயங்கள் நம்ம பண்ணணும்னு நினைக்கும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும். பட் அது ஒரு 30 டேஸ் நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது நமக்கு ரொம்ப பெருசாக தெரியும். ஸோ அதனால் நீங்கள் ஜஸ்ட்டு ஒவ்வொரு வீக்குக்கான ஒரு பிளான்ஸ் வந்து நீங்கள் போடுங்க. ஹெல்த் வைஸ் நான் இந்த ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணணும், கெரியருக்கு இந்த விஷயம் நான் ஃபாலோ பண்ணணும், அண்ட் என்னுடைய ரிலேஷன்ஷிப் வைஸ் நான் இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணணும், என்னோடய ஸ்கில்ஸ் நான் இப்படி லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு 2 விஷயம் நீங்கள் ஓவராலாக ஒரு 10 ஹேபிட்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு செட் பண்ணிங்கன்னா 1 வீக் பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய ட்ராக்கர்ஸ் யூஸ் பண்ணி எந்த ஒரு விஷயத்த நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, ஸ்கிப் பண்ணுறீங்கன்றதை நோட்டீஸ் பண்ணுங்கள். ஸோ வீக்கோட எண்டில் பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே ரிவ்யூ பண்ணுங்கள். ஓகே, எந்த விஷயம் வந்து நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கீங்க, எந்த விஷயத்த வந்து நீங்கள் வந்து நல்லா ப்ராப்பராக வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்றது. அண்ட் ஆல்சோ நீங்கள் ப்ராப்பராக பண்ணியிருக்கிற விஷயங்களுக்கு அண்ட் நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து உங்களுடைய கோல்ஸை வந்து ப்ராப்பராக கொண்டு போகிறதுக்கு நீங்களே வந்து ஜஸ்ட்டு செல்ஃப் கிஃப்டாக ரிவார்ட் பண்ணிக்கிற இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே உங்கள் மேலே ஒரு மோட்டிவேட்டடாக இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்ஸ்பைரிங் இருக்கும்.